எஸ்டர்டே மார்க்கெட் ஃபால் ஆனது கரெக்ஷனா இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சுங்க. நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நேற்றுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதர் டுமாரோ இல்லைனா டுடே மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்ட பிறகு நான் சார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு கீ லெவலை நான் நோட் பண்ணேன். அந்த கீ லெவல்னால மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அது கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக காமிக்குது, பட் ஏஷியன் மார்க்கெட் வீக்காக காமிக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட், ஏன்னா ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அப்படியும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நேற்று வந்து ப்ராடர் மார்க்கெட் லைக் நிஃப்டி மிட் கேப்பு அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி 50 மட்டும் டார்கெட் பண்ணி செல்லிங் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் நெட் பையஸாக இருக்கிறாங்க, ஆனால் டிஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து இத்தனை நாளாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பாட்டமில் வாங்கினதெல்லாம் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து இது பிரச்சனை இல்லை. இங்கே எது ப்ராப்ளம்னா, மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆகுது 24,400, ஆனால் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,200க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. பட் 200 மேலே க்ளோஸ் பண்ண வைக்க முடியல அவங்களால. 200 அந்த மேலே போனோடனே அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட் வந்து இது வந்து டே ரேஞ்சுன்னு வாங்க. இந்த டே ரேஞ்சில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து லைக் இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா இட்ஸ் அன் அப் ட்ரெண்ட் பையிங் அர்த்தம். இதுக்கு கீழே போகிறதுன்றதுனால இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஸோ நேற்று இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டு வேறு ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ்னால இது பிரேக் மேலே போகுதா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நியூஸ் ட்ரிவனில் தான் போகும். அதுவும் இல்லாமல் ஃப்ரைடேன்றதுனால இன்றைக்கி வாலட்டிலிட்டி அதிகமாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பொசிஷனை க்ளோஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எய்தர் சைடு இது வந்து வாலட்டிலிட்டி அப் அண்ட் டவுனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ஸ்டில் இன்னும் ஆர்எஸ்சி வந்து 50க்கு மேலே தான் இருக்குதுன்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இது மட்டும் 50க்கு கீழே போயிடுச்சுன்னா தென் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம அதிகமாக வாங்கிறதுக்கான சான்சஸ் வந்து திரும்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ஓவர் ஆப்டிமைஸாக தான் அவங்க வந்து நல்லா மேலே அப் ட்ரெண்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் தே ஆர் கெட்டிங் செல்லிங் ப்ரெஷர். ஏஷியன் மார்க்கெட்டுமே செல்லிங் ப்ரெஷர். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 95 90, அதாவது நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 90 இருந்துச்சு, போக போக 95 ஆச்சு. இப்போ பயங்கர செல்லிங் வந்து இப்போ 89, அதாவது 90 ருபீஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாரம் ஆரம்பித்து 90க்கு கீழே க்ளோஸ் ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது ஒரு நல்ல நியூஸாக தான் நான் பார்க்குறேன். அண்டு எப்போ 60 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுதோ அப்போ தாங்க மார்க்கெட்டுக்கு ரிலீஃபு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜப்பான்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரன்சி வந்து டான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. 92 அண்ட் 93 இது ரெண்டுத்துக்குள்ளே மாற்றி மாற்றி மூவ் ஆகின்னு இருக்குது, விச் இஸ் நாட் குட்டுங்க. ஏதாச்சும் ஒரு இடம் சப்போர்ட் எடுத்து அப்படியே நிற்கணுங்க. சும்மா ஒரு நாளைக்கு 90 பைசா 400 பைசான்னு ஏறி இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகுமா? தென் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லைங்க, அது ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. அது அவங்க இன்னும் கிளியராக டெசிஷன் எடுக்க முடியல. கரெக்டாக அது அந்த லைனில் இருக்குது. லைக் அந்த லைனில் இருந்து ஒன்று டிசசிவாக இந்த பக்கம் இல்லைன்னா டெசசிவாக அந்த பக்கம் போனால் தான் we can able to decide. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ரெக்கார்ட் ஹை ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் குளோபல் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆன மாதிரி தெரியல. இது ஐபிஓ ரிலேட்டட் நியூஸு. அதுக்கப்புறமா கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங்கை தான் இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹6 ப்ளஸ்ஸாக காமிக்குது. ஆக்சுவலாக அதாவது இது வந்து இது நேற்று எக்ஸ்ட்ராவாக க்ளோஸ் ஆகி இப்போ ப்ராஃபிட்டாக காமிக்குது.
ஆக மொத்தம் இப்போ இருக்கிற ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் காமிக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ இப்போ கரண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 20 20 24,190. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி காமிக்கிறதோ 24,170, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக தான் காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி. பை த பை, என்னை பொறுத்த வரைக்கும் 24,000 பிரேக் டவுன் ஆகி கீழே போகக்கூடாது. மீதி பிரேக் டவுன் ஆகி கீழே போனாலும் 24,390 இதை பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இஸ் அகெயின் இன் செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்ஃபோசிஸ் வந்து புதுசாக கான்ட்ராக்ட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஏஐ டிவன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சதுனால இன்ஃபோசிஸுமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் பையாக தான் இருக்குது. லோவிலேருந்து கிட்டத்தட்ட 10% என்னவோ அப் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகின்னு தான் இருக்குது. ஐடி செக்டாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவர்சல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டு ஹியர் அண்ட் தேர் மாறி மாறி மூவ் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கரெக்டான ட்ரேடாக பார்த்து எடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.